ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடு அரிசியும் பருப்பும். அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன். அரிசி எடுத்துருக்கிறேன், பருப்பும் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி 4, அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கடுகு. நான் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் வர்ற மாதிரி ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். பாருங்கள், கடுகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையே போட்டுடலாம். இப்போ தக்காளியை வந்து ஏன் அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எடுத்து எடுத்து போட்டுருவாங்க. இதுன்னா அவங்க நல்லபடியாக சாப்பிட்டுக்குவாங்க. நல்லாவும் இருக்கும், உடம்போட அவங்களுக்கு சேரும். அதுக்காக தான் நான் எப்போவுமே அரைச்சி ஊற்றிடுவேன். சாம்பார் வச்சாலும் அரைச்சி ஊற்றிடுவேன். இந்த மாதிரி சாப்பாடு செய்யும்போது அரைச்சி ஊற்றிடுவேன். அதே மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன், அரிசியும் பருப்பும். இது எப்படி அளவு போட்டிருக்கிறேன் அப்படின்னா, 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து 2க்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் அரிசி ஆகுது, அரிசியும் பருப்பும் சேர்த்து. அதுக்கு வந்து 4 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றினா நல்லா கொஞ்சம் குழைவாக நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போவே கடுகெல்லாம் போட்டுட்டோம், கருவேப்பிலை எல்லாம் போட்டோம், தாளிச்சிட்டோம். அதனால் மறுபடியும் எதுவும் தாளிக்க வேண்டியதில்லை. பாருங்கள், தக்காளியை ஊற்றுறேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சப்பொடி போட்டுடலாம். நான் வந்து மிளகாத்தூளும் சாம்பார் தூளும் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு தேவைன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் சிம்மில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் போடாமல் கூட விட்டுடலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கினோடனே நம்ம அரிசியை இப்போ போட்டுடலாம். இது வந்து நான் 4 பேர் சாப்பிட்றதுக்காக போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து அதுக்கு தக்கன்னு பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ, 1.5 டம்ளர் அரிசினா 1/2 டம்ளர் துவரம்பருப்பு. ஒரு 1/2 மணி நேரம் ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 டம்ளர் அரிசிக்கு அரிசியும் பருப்பு 2 டம்ளர் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இது ஒரு 5 டம்ளர் ஊற்றணும். நல்லா கொஞ்சம் குழைவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நைட் நேரம் இது நல்லா செஞ்சு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு போட்டிருக்கிறோம், கல் உப்பு போட்டிருக்கிறோம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் வைக்க வேண்டாம். ஏன்னா இந்த கொதிக்கிறதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும் அது. அதனால் ஓகே தான். நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
உங்களுக்கு தேவையான அளவு நெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். பாருங்க, ஆவி வந்துருச்சு. விசில் போட்டாச்சு. ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரிசியும் பருப்புக்கு வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோம், இல்லை அப்பளம் வச்சு சாப்பிடுவோம், இல்லை ஏதாவது காய் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் நான் வந்து இப்போ உருளைக்கிழங்கு வந்து மிளகாத்தூள் போட்டு பண்ணுறேன். எப்படின்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு இப்போ போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுணும். சிம்மில் வச்சு விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து அப்படி லைட்டாக கிண்டினோம்னா அது ஓரளவுக்கு சுற்றி வெந்துடும். நான் இப்போ பாருங்கள், அடுப்பை சிம்மில் வைக்கிறேன். வச்சுட்டு மூடி போட்டுடுறேன். இப்போ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் இப்படி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். பாருங்க, கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். லைட்டா போட்டா போதும். கொஞ்சமா மிளகாத்தூள். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்க ரொம்ப கம்மியா போடுங்க. நீங்க நார்மலா காரம் சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. குட்டி குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா ரொம்ப கம்மியா போட்டுருங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அது நமக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும், உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால. அதனால் லைட்டாக போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள். உருளைக்கிழங்கு அப்படி இந்த மாதிரி கரண்டி வச்சு இது பண்ணி பாருங்கள். இந்த பாருங்க, கொஞ்சம் வெந்துருச்சு பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த அரிசி பருப்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்க. மீன் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி குழந்தைங்க பெரிய குழந்தைங்க சாப்பிடுவாங்க. வயசானவங்க சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் குட்டி குழந்தைங்க நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. அதனால நான் இது பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, பாருங்கள். கொஞ்சம் கிழங்கு எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஆறுன கடைசி உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பாருங்கள். காரத்தை பற்றி ஓகே தான். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அரிசி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மல்லித்தலை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். கத்தியில் நறுக்கி வச்சுருக்கிறேன். எவ்வளோ குட்டியாக உங்களால் நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நறுக்கிடுங்க. ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களும் பெரியவங்க எல்லாருமே எடுத்து போடாமல் சாப்பிட்ருவாங்க. இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டோம்னா நல்லா குட்டி குட்டியாக ஆகிடும், ரொம்ப குட்டியாகிடும். அப்போ வந்து யாரும் எடுத்து தனியாக வைக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க.
நல்லா இப்படி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ அந்த பக்கம் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். உங்களுக்கு நெய் தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா விட்டுருங்க. அதேமாதிரி பச்சை மிளகா அப்படி தான். உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லாட்டி மிளகாத்தூளே போதும், அவ்வளோதான். பாருங்கள், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அடியால் அதிகமாக பிடிக்கல. அதுக்கு தான் அந்த 1 நிமிஷத்துக்கு வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கிறது. இல்லாட்டி ஒரு மாதிரி பிடிச்சிக்கும் ஈரத்தன்மையோட. இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, அரிசி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.